மகா. எஸ் சார், வணக்கம் சார். எஸ், சொல்லுங்க சார். வணக்கம். நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்களும் ஜெகதீஷன் சார் இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். டிவிக்கு எல்லாம் எங்க போயிட்டாங்க? நான் கால் பண்ணேன் சார், இன்னைக்கு பண்ணவே இல்லையா? கால் பண்ண நைட்டு தான் சார் கூப்பிடணும். நான் வந்து தெரியுதா, நான் மங்களூர் ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிறேன். தெரியுதா? ஆமாங்க சார், தெரியும் சார், நல்லா தெரியும் சார். ட்ரெயின் ஏறிட்டீங்க. வருவாங்க சார், வெள்ளிக்கிழமைல 1-2 நிமிஷம் லேட்டா வருவாங்க. சரி, நம்ம நேற்று பார்த்து சொல்லமா முடியும். அதுக்குள்ள அவங்க வந்து சேர்ந்து வரட்டும், இல்லைன்னா நம்மளே பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை. நேற்று என்ன பார்த்தா அது சரிங்க மட்டும் சார். சரி, நேற்று நம்ம பார்த்தது வந்து 10 ஸ்கில்ஸ், அதாவது ஒரு லீடர் ஆகலாம். 10 ஸ்கில்ஸ் இருந்தா லீடர் ஆகலாம்ன்ற ஒரு தலைப்பு பார்த்தோம். அதுல முதல்ல வந்து நம்ம பார்த்தது ஸ்கில் டெவலப்மெண்ட், ப்ராஸ்பெக்டிங் முதல்ல பார்த்தோம். அடுத்தது லீட் ஜெனரேஷன், எப்படி லீட் எடுக்கிறது. அடுத்தது எப்படி டீமை இன்வைட் பண்றது. அடுத்தது எப்படி வந்து பிரசன்டிங்கா இருக்கிறது, நம்ம எப்படி ரொம்ப பிரசன்டிங்கா இருக்கணும், நம்ம எப்படி ஒரு முன்னோடியா இருக்கிறது. அடுத்தது எப்படி எங்க தொடங்கணும் எங்க முடிக்கணும், எப்படி க்ளோசிங் பண்றது. அடுத்தது எப்படி ஒரு யூசிங் 3-வே கால் வித் an expert. மூணு விதத்துல எப்படி வந்து ஒரு ப்ராஸ்பெக்ட், அது ஒரு டீம் மெம்பர் அழைக்கிறது. அடுத்தது எடிஃபிகேஷன், எப்படி திருத்தம் கொண்டு வருது. அடுத்தது ஒரு ஃபாலோ அப், டீம் ஃபாலோ அப் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு, ஜாயினர் ஃபாலோ அப் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ஃபாலோ அப்ஸ்ல பார்த்தோம். அப்புறம் கெட்டிங் நியூ டீம் மெம்பர்ஸ் ஸ்டார்டட் கரெக்ட்லி, அதாவது புதிய உறுப்பினர்கள் வந்து அவங்க எப்படி வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். ஃபைனலி வந்து ப்ரமோட் கம்பெனி ஈவெண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ், எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கம்பெனி ஈவெண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் அப்படின்றத டீடைல்டா பார்த்தோம் சார். இதுவே நம்ம பார்த்த 10 லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட், 10 ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் லீடர்ஸ். வெரி குட். சரி, இப்போ முந்தா நாள் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு டே பிஃபோர். முந்தா நாள் நம்ம பார்த்தது வந்து மார்ச் 13 பார்த்தது இன்கம் ஆர்சிஎம்ல எப்படி எதெல்லாம் இன்கம் சோர்ஸ், எப்படிலாம் இன்கம் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். டவுன்லைன் மூலியமா ரெகுலர் பர்ச்சேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்தது மீட்டிங்ஸை வந்து ரெகுலரா அவங்களை அட்டென்ட் பண்ண வச்சு அதன் மூலியமா அவங்க பூஸ்ட் ஆகி அதன் மூலியமா நம்ம வந்து இன்கம் இன்க்ரீஸ் பண்ணலாம். மூன்றாவது கிளப்ஸை வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அதன் மூலியமா ஸ்டார் டைமண்ட், சூப்பர் டைமண்ட், கிரவுன் கிளப் வரைக்கும் கொண்டு போய் அதன் மூலியமா நம்ம வந்து இன்கம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம டிஸ்பிளே வால் இருந்ததுன்னா அதை வந்து சர்க்குலேட் பண்ணி பேம்ப்ளேட்ஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி, அதுக்கப்புறம் டோர் ஸ்டெப் எல்லாம் பண்ணி டோர் டு டோர் போய் இந்த மாதிரி கேன்வாஸ் எல்லாம் பண்ணி மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி அதன் மூலியமா நம்ம டிஸ்பிளே வாலை வந்து நம்ம அதன் மூலியமா நிறைய அவுட்லெட் கொண்டு வர வச்சு நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம கிட்ட இருக்கிற டிஸ்பிளே வாலை சின்ன சின்ன அவுட்லெட்ஸா கொண்டு வந்து அதன் மூலியமா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு இன்கம் கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு 5 விதமான இன்கம் சோர்ஸ் பார்த்தோம் சார். ரொம்ப அருமை. சரி, நான் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். நான் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேனாக்கா எழுதிக்கிடுங்க. டிஸ்கஷன் வந்து நாளைக்கு அது வந்து என்ன, ஏன்னா பாயிண்ட்ஸ் மட்டும் இன்னைக்கு எழுதிங்க. நீங்க மட்டும் இருக்கிறதுனால 33, 34 இங்கிலீஷ் சார். 34 நான் சார் அங்க முன்னாடி அது போட முடியாது. மகா எழுதிட்டீங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். Proven network marketing success tips. Proven, PROVEN. Proven network marketing success tips. எழுதிட்டியாமா? எஸ் சார், ப்ரூவன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்சஸ் டிப்ஸ். நிரூபிக்கப்பட்ட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடைய வெற்றிக்கான டிப்ஸ். வெரி குட். 1.1 Learn the basic.
சார்? Learn the basic. Learn the basic. Learn the Lear. Learn. Okay. Basics. By conducting depth. By conducting in depth research on your field. ஒரே பாயிண்ட் எல்லாமே. Learn the basic by conducting depth research on your field. Research on your field, sir? எழுதிட்டியாமா? எழுதிட்டேங்க சார். Field. ஆமா, on your field. Learn the basic by conducting in depth research on your field. இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2. Understand your target. Understand your target. Market and customers. போனா லேட் போனா சார் இல்ல கனெக்ட் ஆகவே இல்ல சார். நான் சரி சொல்லுவோம்ல, ஏன் அவசரப்பட போற சொல்லுவோம்ல. சரி இதுல இருந்து எழுது. Understand your targets, market and customers. கரெக்ட்டுங்களா சார்? மூணாவது பாயிண்ட் choose the right compensation plan suiting your business. Compensation plan suiting your business. மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் சொல்லுங்க சார். set your end goals. End goals and track their progress regularly. மகா எழுதிட்டீங்களா? போனா yes sir, very clearly sir. Set your end goals. போனோட எழுதியாச்சா? சசிகலா மேடம் எழுதிட்டீங்களா? regularly. நெல்வேல் சார், செல்வராஜ் அம்மா எல்லாம் எழுதிட்டீங்களா? எல்லாம் வந்துட்டாங்களா? வெரி குட் சார். இது எத்தனாவது பாயிண்ட் மகா? சார் 4 முடிச்சிருக்கோம் சார். Set your end goals and track their progress regularly. 4th point. Very nice. அடுத்து 5 எழுதிக்கங்க. 5 implement email marketing to reach out to your longer audience. Sir, implement என்ன marketing? Email marketing. Sir, கேக்கல சார். என்ன எழுதிக்கிறோமா? Implementing என்ன marketing sir? Implement email. Oh, email marketing. Okay. Email marketing to reach out to a longer audience. This point. 6th point. Use different marketing channels to build up your brand. WhatsApp, ஸ்பீக்கரு, அதாவது ஹெட்ஃபோனு, அதாவது நம்ம மைக் யூஸ் பண்ணும்போது அது இதெல்லாம் வந்து சேனல்ஸ் தான். ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இதுல எல்லாம் நம்ம வந்து நம்முடைய பிராண்டை வந்து இது பண்றதுக்காக வேண்டி யூஸ் பண்ணணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 7th one. Efficiently manage your time to prioritize your tasks. The 7. மோஸ்ட்லி மகா எழுதிட்டீங்க இல்லையா? எழுதியும் எஸ் சார். உங்க மைக் அன்மியூட் சொல்லுங்க.
எழுதிட்டேன் சார். நானே ட்ரெயின்ல இருக்கனால எனக்கு கவர் உங்களுக்கு கிளியரா இருக்கு. மகா நீங்க சொல்லுங்க எல்லாம் நீங்க சொல்லலாமா? எஸ் சார், எஸ் சார். நீங்க நம்ம பார்க்கிறது வந்து ப்ரூவன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்சஸ் டிப்ஸ். Point 1, learn the basics by conducting in-depth research on your field. ரெண்டாவது, understand your target market and customers. Number 3, choose the right compensation plan suiting your business. நான்காவது, set your end goals and track their progress. என்னன்னு கேளுமா மேடம், ஸ்லோவா சொல்லுங்க மேடம், எழுதிக்கிறேன். சரி சார், ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லட்டுமா? எந்த பாயிண்ட்ல இருந்து? ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க மேடம். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், learn the basics by conducting in depth. முடிஞ்சா ஒரு வாட்டி ஸ்பெல்லிங் கோர்ஸ் சொல்லுங்க. Okay, basics, BASICS, basics by conducting in depth research on your field, FIELD, field. ஓகேங்களா? Next, second point, understand your target market and customers. ஓகேங்களா? Number 3, choose the right compensation plan suiting your business. SUITING, suiting your business. Choose the right compensation plan suiting your business. 3 point. ஓகேங்களா? Number 4, set your end goals and track their progress regularly. Set your end goals and track their progress regularly. ஓகேங்களா? Number 5, implement email marketing to reach out to longer audience. Implement email marketing to reach out longer audience. Number 6, use different marketing channels to build up the brand. Examples: WhatsApp, YouTube, Twitter, all digital marketing and radio. நம்ம பண்ற ரேடியோ ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி எப்படி வேணா டிஃப்ரெண்டா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றது அல்டிமேட் எய்ம். Number 7, efficiently manage your time to prioritize your task. Super point sir. Efficiently manage your time to prioritize your task. ஓகேங்களா? சார் எம்ரால்டு சார், ஓகேங்க சார். 7 பாயிண்ட் மட்டும். கனவு சாப்பிட்டு எழுதாம இருந்தா கை தூக்கி காட்டுங்க. எழுதாம இருந்தா டவுட் இருந்தா கை தூக்கி காட்டுங்க. Anybody else? மகா சொல்லுங்கப்பா. மகா போன வழி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்க பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து
learn the basics by conducting in depth research on your field. Learn the basics by conducting in depth research on your field. ஓகேங்களா? On the field. Okay, ma'am. Sir? Sir? Emerald sir? மகா நான் பேசுறது கேக்குதாமா? இப்பதான் சார் கேக்குது. சார் இப்ப கேக்குதுங்க சார். வாய்ஸ் பிரேக் ஆகுது, சிக்னல் நினைக்கிறேன், டிராவல் சிக்னல். ஓ எந்த இடத்துல? சார் கேக்குதுங்க சார். கேக்கல சார். சார் கேக்கலங்க சார். மேடம் ஓ சார் சார் சொல்லுங்க சார். போஸ்ட் மாறி இருக்கு. ஓஹோ மாத்திடுறேன். ஓ இது பார்க்கவே இல்லை சார். மாத்தியாச்சு சார். பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நானே எனக்கு என்ன பண்ணோம்னா இப்ப இங்க உள்ள போனோம் இல்லையம்மா, மைவேல் செல்வராஜ் சாரு, சசிகலா மேடம் எல்லாம் ஒரு முறை வந்து ஒரு முறை இதை படிக்கணுமா சார் எல்லாரும்? சார் வாய்ஸ் வரிசை எல்லாரும் படிக்க சொல்றோம். சரிங்க சார். சரிங்க சார். உங்களுக்கு படிக்கிறதுக்கு சிரமமா இருந்தா எழுதுறதுல டவுட் இல்ல. இப்போ ஒரு 10 நிமிஷம் டைம், only 10 minutes. உங்களுக்கு எழுதுறதுல எந்த டவுட் இருந்தா அல்லது படிக்கிறதுக்கு உங்களால முடிஞ்சா படிங்க. எழுதுறதுல டவுட் இருந்தா 10 நிமிஷத்துக்குள்ள அந்த டவுட்டை கிளியர் பண்ணிங்க. மகாட்டு கேட்டுங்க. நான் இப்ப ட்ரெயின் இருக்கிறதுனால எனக்கு தவற அவ்வளவு கிளியரன்ஸா இல்ல. மகா எஸ் சார். சொல்லுங்க சார். இருக்கு சார். நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு. சரிங்க சார். சரி சார். யார் வேணாலும் சொல்லலாம். நீங்க சார் வந்து எல்லாரும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிட்டு டவுட்ஸ் இருந்தா கேட்கணும்னு சொல்றாங்க. ஸோ நீங்க யாராச்சும் சொல்றது அப்படியே ஷேர் பண்ணலாம். நம்ம அப்படியே செக் பண்ணிக்கலாம் சார், கரெக்டா எழுதியிருக்கோமா அப்படின்ட்டு. செல்வா சார் நீங்களும் சொல்லலாம், போனா நீங்க சொல்லலாம், மயில்வேல் சார் நீங்க சொல்லலாம். இதுக்கெல்லாம் மேடம் உங்களுக்கு தவறு இருந்தா நீங்களும் சொல்லலாம். யார் வேணாலும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டா எழுதியிருக்கோமா அப்படின்ட்டு. அன்மியூட் பண்ணிட்டேன் சார். எல்லாரும் அன்மியூட் பண்ணிருக்கேன். சார் யார் சொல்றீங்க? டைட்டில் வந்து ப்ரூவன்
network marketing success tips. Proven, PROVEN, proven network marketing. PROVEN, proven. Network marketing success tips. எழுதுறது நம்ம கரெக்டா எழுதிருப்போமா நம்ம செக் பண்ணிக்கலாம். யார் வேணா ஷேர் பண்ணுங்க. சார் பேசுங்க, போனா பேசுங்க, சுஷ்லா மேடம் பேசுங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு அன்மியூட் ஆயிட்டீங்களோ? நான் அன்மியூட் பண்ணிட்டேன். ஓகே சார், சொல்லுங்க சார் ப்ளீஸ். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் சார், நீங்க பாத்தீங்கன்னாக்கா ப்ரூவன் சக்சஸ் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா லேர்ன் த பேசிக்ஸ் பை கண்டக்டிங் இன் டெப்த் ரீச்சஸ் யுவர் ஃபீல்டு. செகண்ட் ஒன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டார்கெட் மார்க்கெட் அண்ட் கஸ்டமர். தேர்ட் ஒன் வந்து சூஸ் த ரைட் காம்பன்சேஷன் பிளான் shooting business. Fourth one வந்து set your end goal and track the progress regularly. Fifth one, implement email marketing to reach out to longer audience. Sixth one, use different marketing channels to build up. Seventh one, Sir, build up the brand. Sir, build up the brand. அது நோட் பண்ணிக்கங்க. Build up the brand. நம்மளுடைய brand வந்து build up பண்றோம். Build up the brand. Last one, efficiently manage your time to priority task. Okay, ma'am. Thank you, sir. Prioritize your priority task. Okay sir, super sir, super. Prioritize your task. Very good sir. அப்புறம் போனா நீங்க எழுதிட்டீங்களாப்பா? சசிகலா மேடம், நீங்க படிக்கிறீங்களா? எழுதுனீங்கன்னா படிக்கிறீங்களா? மேடம் இங்க எனக்கு நெட் சார்ஜ் போட்டேன். உங்களுடைய வால்யூம் கேட்கவில்லை கொஞ்சமா. அதான் நீங்க வெளியே போயிட்டு உள்ள வந்தீங்கன்னா பக்கவா கேட்கும். வாங்கப்பா. வணக்கம் மேம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் வெளியே போயிட்டு வருவாரு. நெட்வொர்க் சொல்லுங்கப்பா. Learn the basics by contacting the depth research on the field. ரெண்டு, understand your target market and customer. Number 3, choose the right compensation plan. Choosing your compensation plan. நம்மளுடைய மார்க்கெட்டிங் பிளான். compensation plan. Okay ma'am. Choosing your plan. ஆமா, shooting choosing இல்ல, shooting. SUITNG. Okay ma'am. அப்படின்னா பொருத்தமானது. shooting your business. Set your end goals and track the progress regularly. Implement email marketing to reach out longer to audience. Or use different marketing. Reach out correcta? Reach out to longer audience correctங்களா? Reach out reach out. Okay ma'am. longer audience நாக்க நிறைய இமெயில் மூலமா நம்ம மார்க்கெட்டிங் நிறைய
பெரிய லெவல்ல வந்து ஆடியன்ஸ் மீட் பண்ணலாம். சொல்லுங்க. யூஸ் டிஃபரெண்ட் மார்க்கெட்டிங் சேனல்ஸ். யூஸ் டிஃபரெண்ட் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் டு பில்ட் அப் தி பிராண்ட், வாட்ஸ்அப், டிஜிட்டல், எக்ஸெட்ரா. Efficiently manage time, priorities to task. Priorities efficiently சரியாக நம்மளுடைய நேரத்தை நிர்வகித்து நம்மளுடைய டாஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த பாயிண்ட் உடைய அர்த்தம். efficiently manage your time to prioritize your task. நம்மளுடைய இலக்கு எதுவோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதா எண்ணம். ஓகே மேம், தேங்க் யூ. சூப்பர்ப்பா. சார் ஹோஸ்ட். ஓஹோ சார், யாருக்கு ஹோஸ்ட் மாறி? ஜெகதீஷ் சார் ஹோஸ்ட் மாறிடுச்சுங்களா? ஆமாங்க சார், ஜெகதீஷன் சாருக்கு ஹோஸ்ட் மாறி இருக்கு சார். உங்களை அன்மியூட் பண்ணிட்டு. மகா. எஸ் சார். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார், நல்லா கேக்குது சார். இல்ல கொஞ்சம் சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், கேட்கல சார். மோஸ்ட்லி ட்ரெயின்ல இருக்கிறதுனால அடிக்கடி எனக்கு டவர் போகுது. இருந்தாலும் சொல்லி சொல்றேன். எடுத்தா ஒன்னை யோசிச்சு வர ஒன்னையுமே வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். யோசிக்கிறதும் செய்யறதும் ஃபோக்கஸ் பண்றதும் ஒண்ணு. வாக்கு எனக்கு மூலையிலையும் நம்ம ஒண்ணு மட்டும் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் கேரண்டி. ஒண்ணு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்ன வந்து என்ன செய்யணும்? யோசிக்கணும், ஒன்னதான் செய்யணும், ஒன்னதான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நினைவுல ஒண்ணுதான் இருக்கணும், நடக்கையில அதுதான் சொல்லணும். அதே மாதிரி என்னது, நினைவு, வாக்கு, நடக்கை மூணுலையும் வந்து என்ன இருக்கணும்? நம்ம எதை யோசிக்கிறோமோ அதை தான் பேசணும். நிறைய என்ன போட்டு குழப்பிட்டு இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, அந்த மாதிரி பண்ணும்போது நம்முடைய சக்சஸ் வந்து என்னன்னு கேட்டா பரவலாது. அதனால நம்ம ஒரே விஷயம், நான் வந்து ராயல்டி ஆகுறேன் அப்படின்னா ராயல்டி மட்டும்தான் யோசிக்கணும். ராயல்டி இல்லைன்னா என்ன, நம்ம ஸ்டார்ல அந்த மாதிரி யோசனை உங்களுக்குள்ள வர பட்சத்துல உங்க சக்சஸ் டேமேஜ் ஆகும். நீங்க எதை எடுத்தீங்களோ அதை யோசிக்கணும். அதே மாதிரி போகணும் வள்ளிக்கு நீங்க ஓப்பனர் வரணும்னு முடிவு பண்ணிட்டா ஓப்பனர் மட்டும் தான் உங்களுடைய நினைவு இருக்கணும். ஓப்பனர் இல்லாட்டி என்ன, நாம வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஸ்டார்டர்ல இருக்கிறோமே அதுல இருந்துடலாம் அப்படி யோசிக்க உங்களுக்கு ஓப்பனர் கனவு வந்து தகர்ந்து வரும். அதே வந்து யோசிங்க, என்ன செய்யுங்க, யோசிங்க, அதுவே செய்யுங்க, அதுவே வேற எதையும் நீங்க பண்ணக்கூடாது. இந்த மூணு விஷயங்கள் நினைவிலும் வாக்கிலும் நடக்கையிலும் நம்ம எதையும் நினைச்சோமோ அதே ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு கேரண்டி வரும். என்ன காரணம்னு கேட்டா முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா வந்து அது செயல்ல வந்து நமக்கு வந்து அது வந்துட்டா பரவாயில்ல. பட் நம்ம நினைவுலே அது வரக்கூடாது. நம்முடைய நினைவுலே வந்து கொஞ்சம் பின்ன ஆனா பரவாயில்ல அப்படி ரிவர்ஸ் அடிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க பண்ண போக முடியாது. அதனால கண்டிப்பா நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை சக்சஸ் பண்ண முடியும். அதற்கான வேலைகளை மனப்பூர்வமா பண்ணுங்க. 17ஆம் தேதி மீட்டிங் நாளைக்கு மீட்டிங் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது எப்படி கூப்பிடுவான்னு சொல்லி கொடுத்துருக்குறேன், எப்படி ஆள் திரட்டுவான்னு சொல்லி கொடுத்துருக்குறேன், எப்படி கொண்டாந்து சேர்க்கணுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். வேடராஜன் சார்கிட்ட டிக்கெட்டை பத்தி பேசியிருக்கோம். நீங்க பேசாம இருந்தா பேசிடுங்க. உங்களுடைய கனவை அப்படியே வந்து ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. நான் இன்றைய கூட்டத்தை நான் இதோட நிறைவு செய்யறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஏதாச்சும் நீங்க கேட்க வேண்டியிருந்தா விளக்கம் நாளைக்கு சொல்லிடுறேன். தெளிவா சொன்னது இது வேலுமே ப்ரூவன் நிரூபிக்கப்பட்ட சக்சஸ்ஃபுல் டிப்ஸ். அதனால அது நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு எனி டவுட், ஏன்னா டைம் இருக்கிறதுனால கேட்குறேன். யாருக்காச்சும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் சொல்லித்தரேன். மயில்வேல் சார் பேசலாம் பண்றாரு. மயில்வேல் வந்து ரயில்வேல் ஆயிட்டாரா?
மகா நீங்க மூட்ல இருக்கிறீங்க. மகா அன்மியூட் பண்ணி பேசுங்க. மகாஜி அன்மியூட் பண்ணி பேசுங்க. நீங்க மூட்ல இருக்கிறீங்கம்மா. சரி சார் நான் மைல்வெல் சார் அன்மியூட் பண்றேன். பட் அவரு அதாவது அவர் ரயில் இருக்கிறதுனால அவருக்கு அந்த இறைச்சலா இருக்கு, அதனால அன்மியூட் பண்ணல. எனியா என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட இன்றைய மேடம் செய்யறோம். பஸ்ல தான் மேடம் வந்து அதான் மேடம் சவுண்ட் இருக்கு. நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஒன்று சிந்தி கனவு காரிய மீண்டும் கனவே கலையாதே, கனவே கலையாது, கனவே கலையாது. ஜெய்வி சார் எல்லாத்தையும் அட்மிட் பண்ணுங்க சார். Thank you very much sir. என்ன செய்யணும், மூட்டால் என்ன செய்யணும், பார்ட்டிசிபென்ட்ஸ்ல டச் பண்ணீங்கன்னா அன்மியூட் அடிச்சீங்கன்னா எல்லாரும் அன்மியூட் போனா பண்ணிட்டேன். அப்புறம் மயில்வேல் Thank you sir. செல்வராஜன் நீங்க அன்மியூட் பண்ணீங்க. வெரி நைஸ். செல்வராஜன் அன்மியூட் ஆகுது. இப்ப சொல்லுங்க. கனவே கனவே கலையாது, கனவே கலையாது, கனவே கலையாது, கனவே கலையாது, கனவே கலையாது. இதுதான் பயணம். கனவே 8 மணிக்கு கொடுத்து சார் க்ளோஸ் பண்ணிடுவா. தேங்க்யூ சார்.